அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தியை மறுரசி உங்கள் லட்சம் பார்க்க லட்சுமி வந்திருக்கிறேன். இப்போ என்ன பதிவுக்குன்னா 500 மீட்டருக்கு மேலே இந்த பெரும்பெருக்கண்டிகை மலையில் வந்திருக்கிறேன். முருகன் கோயிலேருந்து கரெக்டாக இது வந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நடு மலையில் இருக்கிறேன். நடு மலையில் இருக்கிறேன். ஏற்றமும் தாழ்வுமாக இருக்குது. மேலே ஏறி வந்து நின்றுருக்கிறேன். இன்னும் இந்த மலைப்பகுதியில் வந்து பேச வந்திருக்கிறேன்னா உடல் சம்மந்தப்பட்ட மூலிகை இருக்குது, பசி சம்மந்தப்பட்டமான மூலிகையும் இருக்குது, உயிர் சம்மந்தப்பட்டமான மூலிகையும் இருக்குது. பட்டுன்னு பாம்பு கடிச்சா கூட அந்த மூலிகையை வச்சா அது உயிர் தெரிஞ்சிடும். அது உயிர் சம்மந்தப்பட்டமானது. உடல் சம்மந்தப்பட்டமானதுன்னா அந்த தோலில் அடிபட்டுருச்சு, உடலில் எதனா ஒரு புண்ணு, சிரங்கு, எலும்பு ரெண்டாக முறிஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் இங்கே மூலிகை இருக்குது. அது எருமுட்டி தலை. உங்களுக்கு உலகமே தெரியும் எருமுட்டி தலை. எருமுட்டி தலையிலே ஏகப்பட்ட எருமுட்டி தலை இருக்குது. அது எருமுட்டி தலை மாதிரியே இருக்கும், ஆனால் எருமுட்டி தலை கிடையாது. அது அதை குடித்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எருமுடி தலைங்கிறது ஒரிஜினலாக இந்த மலை உள்ளே தான் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து அபூர்வமான விஷ ஜந்துங்களையும் இங்கே பார்த்தேன். மூலிகையும் நிறைய மூலிகையை பார்த்தேன். ஆடை ஒட்டி என்றாலேயும் அது வந்து வசீகரத்தனமானது, உள்ளுக்கு கொடுக்க வேண்டியதை மருந்து. அது இங்கே தான் கிடைக்குது. புல்லுருவிங்கிறது முக்கியமானது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். புல்லுருவிங்கிறது வந்து ஒரு மரத்தில், மூங்கி மரத்துலேயோ மாமரத்துலேயோ இல்லை 40 வருடம் 50 வருடம் வாழ்ந்த மரத்துலேயோ ஒரு காகமோ ஒரு குருவியோ போய் எச்சமிட்டு அதில் தொடர்ந்து வர்ற மரங்கள் ஒரு செடி மட்டும்தான் புல்லுருவி. அதுக்கு வந்து ஆகாய நீரை மட்டும் இருக்கும். ஏன்னா அது மண்ணில் வளராது. நம்ம ஒரு செடியோட ஒரு கிளையில் வளரும். அதுக்கு வந்து சக்திகள் அதிகம். அதை வந்து தானாகவே போய் பட்டுன்னு பிடுங்கிடக்கூடாது. அதுக்கு பவர் கிடையாது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டணும். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்து வந்து அதுக்கு சாப நிவர்த்திகள் பண்ணி வச்சுருக்கணும். வந்து பறிக்கணும். பறிக்கிறது எப்படின்னா உலோகம் படக்கூடாது, புரியுதுங்களா? செம்போ பித்தாளியோ இரும்போ எதுவுமே படக்கூடாது. ஏன்னா ஒரு கல்லை வந்து நல்லா ஷார்ப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கல் இல்லைன்னா கற்காமட்டைனா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னால அதுவும் பனைமரத்தோட அடிப்பகுதி அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை வெட்டி கொண்டு வந்து அதை வெட்டிக்கு எடுத்துக்கலாம். அதோட கல் வந்து ஷார்ப்பாக இருக்க ஒரு குத்துனா அது பேந்துக்குன்னு வெளியே வந்துடும். அதை வச்சு தான் அதை பயன்படுத்தணும். அந்த இதில் பயன்படுத்தினா வேலையிலும் சரி, ஒரு தாயத்தில் அடிச்சு போட வசிக்க வேலையும் சரி, மற்ற வேலையும் சரி, ஒரு இடம் விற்காததும் சரி, இல்லை மண்மனை பிரச்சனைகளும் சரி, இல்லை சொத்து தகராறு என் பங்காளி கொடுக்க மாட்டேங்கிறான், என் பங்காளி ஒத்து போக மாட்டேங்கிறான், அதுக்கெல்லாம் இது முக்கியம். இந்த விஷயத்த முக்கியம். இது வந்து மாந்திரிக லைன்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வந்து குழந்தை இல்லாததுக்கு மருந்து இங்கே கிடைக்குது.